எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உச்சிஷ்ட கணபதி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் முதல் பாதம் விருச்சக ராசி ரிஷப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணம் எந்த மாதிரியான மாறுதலும் மாற்றங்களும் ஏற்படுத்தும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலைன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குதானுங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாவுடைய பயிற்சி. மேசராசினா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் செவ்வாவுடைய வீடு. செவ்வாவுடைய பயிற்சி 13ஆம் தேதி. 14ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய பயிற்சி. 15ஆம் தேதி புதனுடைய பயிற்சி. 16ஆம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சி. அப்போது இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியும் மற்ற கிரக அமைப்புகளை கொண்டு தான் கோட்சார பலன்கள் நம்ம பார்க்குறோம். கோட்சாரம் அப்படின்னா என்னன்னா கோள்களின் சாரம். ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில், சாரம்னா நட்சத்திரம், யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரியான பலன் வரக்கூடியது தான் கோட்சார பலன்கள். அதுக்காக சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கோட்சார பலன் வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சுய ஜாதகம் அப்படின்றது உசுறு மாதிரின்னு வச்சுக்கோங்க. கோட்சார பலன்ன்றது உடம்பு மாதிரி. அப்போது லக்னத்தை கொண்டு பார்க்கக்கூடிய பலன் அதுதான் நம்ம பிறந்த ஜாதகம், அதாவது நம்மளுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கக்கூடியது. ராசியை வச்சு பார்க்கக்கூடிய பலன்கள் தானுங்க கோட்சார பலன்கள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய முழுமையான பலனை தானுங்க இந்த பதிவில் 100% ஆதாரபூர்வமாக இந்த விவரங்கள் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேனுங்க. நீங்கள் எத்தனையோ யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு 100% உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு ராசியில் பிறந்தவங்க அல்லது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதகம் இருக்குது. கோட்சார பலன்கள் 30% 40% எடுத்துக்கோங்க. ஆனாலும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ற வார்த்தை 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரு செயல் செய்கிறோன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாதுங்க, அந்த செயல் செய்கிறதுக்கான பிரார்த்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செஞ்சுக்கிடணும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு நட்டம் இல்லை. நம்ம மனசால் பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் வரதான் செய்யும். ஆனாலும் இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, எந்த நேரத்தில் செய்தால் அது சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு தயவு செய்து பாருங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டமெல்லாம் தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்துக்கிட்டு இருப்போமே தவிர இவங்களால நல்லா இருக்கும் அவங்களால நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாதுங்க. ஒரு முறை நட்டப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் சுய தொழில் செய்கிறதுக்கோ அல்லது ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மிதுன ராசிக்கு 3வது பாவகம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்ன அப்படின்னா, மிதுன ராசியாதிபதி புதன் மிதுன ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் இல்லை. சந்திர பகவான் தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரே ஒரு ராசி எதுன்னா இந்த ரிஷப ராசியில் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான். அதனால தான் மிதுன ராசியில் பிறந்தவங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க.
ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற பேரெல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்காது. ஏமாந்துட்டு வந்துட்டுனுங்க அப்படின்ற பேர் நிறைய எடுப்பாங்க. ஈஸியாக ஒருத்தரை நம்பிடுவாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 3வது பாவகத்தில், இதே இந்த ரிஷபம் அப்படின்றது என் வாயில் வருது அப்படின்னா 12வது பாவகத்துக்கு அதிபதி 5வது பாவகத்துக்கு அதிபதி தான் நமக்கு சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தரப்போகுதுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, புத்திர பாக்கியம் இல்லை, எத்தனையோ கோயில் குளம் போனோம், எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணோம், எவ்வளையோ வைத்தியம் பார்த்தோம், இது வரைக்கும் எங்களுக்கு செட் ஆகலைங்க, இது வரைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் வரல, நான் சன்னியாசியாக இருந்தேன், அப்படியே இருந்திருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும், சம்சாரியாக ஆக்கிச்சு இந்த பிரபஞ்சம், நான் பிரம்மச்சாரியாக இருந்தேனுங்க, சம்சாரியாக ஆக்கிடுச்சு இந்த பிரபஞ்சம், சம்சாரியாக ஆக்கிய பிரபஞ்சம் என்னை தாய் தந்தையான ஒரு வரம் தருலிங்க அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார நிச்சயமாக புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்தும். அதுக்கு விளக்கம் என்னன்னா, புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தில் இருக்க புத்திர ஸ்தானத்தை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புத்திரகாரன் குரு பகவான் பார்க்கிறார். இதை விட ஒரு நல்ல நேரம் வராதுங்க. இது ஒரு விஷயம். 2வது, இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க நான் முதலையே சொன்னேன், ஏமாந்துட்டு வந்தவங்களாக இருப்பீங்களே தவிர ஒருத்தனை ஏமாற்றிட்டு வந்துட்டுன்ற ஒரு பேர் வந்திருக்காதுன்ட்டு. யாருக்காவது காசு பணம் கொடுத்து ஏமாந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நான் பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த பூர்வீக தொழில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருமா, இல்லை இருக்கிறது விட்டு வேறு ஏதாவது செஞ்சுக்கிடலாமா, தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்பு, தெரியாத தொழிலை தொடர்றதும் தப்பு. இது நிறைய பேருக்கு தெரியும். தொழில் ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு வரக்கூடியவர் குரு உங்கள் ராசியில் இருக்கிறாரு. இது வரைக்கும் நமக்கு பாதகத்தை தான் கொடுத்தாரு. ஆனால் குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதி புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். நான் முதல்ல சொன்னேன், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியாக சந்திரன் வராரு, சகோதர ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதியாக சூரியன் வராரு, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன், மிதுன ராசிக்கு அதிபதியும் புதன். மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு அதிபதி யாரோ அவரே அதாவது சுபஸ்தானத்துக்கு அதிபதி. இப்போ ஏன் இந்த விவரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சியில் இருக்கிறார் செப்டம்பர் 1லிருந்து 16ஆம் தேதி வரை. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியில் வரார். இதில் என்ன ஆச்சரியம்னா, சுபஸ்தானாதிபதியும் தைரியஸ்தானாதிபதியும் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகமாக இருக்காங்க. பிறகு 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 29 நாள். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வேறையாக இருப்பாங்க இந்த தைரியஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும். அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக சாதகமான நேரம் தானுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் வந்து சேரும், ஒரு சிலருக்கு இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை ஒரு 5 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, 6 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எப்பயுமே இவங்க எப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அவங்கள சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த நேரம்ன்றது இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் மிதுன ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் 13 நாள் இருக்கிறார். இந்த மண்மனம் வாங்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வீடு வாசல் கட்டணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு மேற்கொண்டு கூட
உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு வந்தாலும் கூட, லாபஸ்தானாதிபதி 5வது பாவகத்துக்கு வந்தாலும் குரு பகவானுடைய பார்வையில் இருக்க தான் செய்கிறார். அந்த நேரமும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. அட்வான்ஸ், ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து செஞ்சவங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லது ஒரு வீடு வாசல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, காசு பணத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் பஞ்சம் இல்லைங்க, ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி 4 காசு சம்பாதிக்கிறேனுங்க, மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சாமி, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது, ஏன்டா வாழ்கிறேன் எதுக்குடா வாழ்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ற சங்கடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால், இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் வந்ததால் இந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்க. ஆனால் ஏதாவது ஒரு தருணத்தில் சாதகமான பலன் கொடுத்து தானே தீரணும் இல்லையா? காய்க்கிற மரம் தான் கல்லடிபடுன்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே பொருந்தும். உண்மைக்கே சொல்லணும்னா நீங்கள் காய்க்கிற மரம் தான். ஒரு கல்லடி 2 கல்லடி இல்லை, ஊறுப்பட்ட கல்லடி பட்டிருக்கும். ஆனாலும் அதுக்காக சங்கடப்பட்டுக்கிட மாட்டீங்க. என்னால் மற்றவங்க வளர்கிறாங்களா வாழ்கிறாங்களா பரவாயில்ல சாமி அப்படின்ற ஒரு ப்ராட் மைண்டு, பகுத்தறிவு உள்ளவங்க தான் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. நெசத்துக்கே சொல்லணும்னா படிப்பறிவெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்புலேயே இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் என்னங்க படிச்சிருக்கிறீங்க, அம்மா நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் என்னங்க 12வது தான் படித்தேன், 12வது படித்தனுங்க, இல்லை ஒரு டிகிரி படித்தனுங்க. ஒரு டிகிரி படித்தவங்க எப்படிங்க தலைமை பொறுப்பில் இருப்பாங்க? இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்க தான் செய்யும். பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, படிப்பறிவுன்றதை விட பகுத்தறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ராட் மைண்டு இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. அப்போது 90% ஒரு சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு அதிகமாக அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தானுங்க யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஆதங்கத்தில் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் என்னால் ஒருத்தர் நல்லா இருக்கிறார் சாமி பரவாயில்ல, என்னால் ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்குது, 50 குடும்பம் நல்லா இருக்குது, அந்த நிறைவு எனக்கு போதுமையா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மிதுன ராசியில் ஏகப்பட்ட பேர் பிறந்திருப்பாங்க. செப்டம்பர் மாதம் அப்படின்றது உண்மைக்கே உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான மாதமும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்குண்டான மாதமாகவும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்கிறது பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரு செயல் செய்யும் பொழுது கோட்சாரம் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, சுய தொழிலுக்கு பிரமாதமான நேரம் இந்த நேரம். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதியுடைய தசை ஏதாவது நடக்குதா, தொழில் காரகனுடைய தசா புத்தி ஏதாவது நடக்குதா, அப்படி இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கிடலாம். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு தயவு செய்து இந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு மன நிறைவு கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்குதுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.